அடுத்தது 51வது கேள்வி. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 140. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடியவை திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இவை இரண்டுமே சரி. அப்போ திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி பாடியவர் யாரு? ஆண்டாள். மதுரை மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? கண்ணன். கைத்தலம் இலக்கண குறிப்பு தருக. இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை. செய்தி கதையின் தலைமை மாந்தர் யார்? செய்தி கதையின் தலைமை மாந்தர் யார்? பிலிப் போலஸ்கா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? சக்தி வைத்தியம். அப்பாவின் சிநேகிதர் நூலின் ஆசிரியர் அசோகமித்ரன். அசோகமித்ரன். தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1979. செய்தி என்பது சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? செய்தி எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் சிவப்பு ரிக்ஷா. சிவப்பு ரிக்ஷா. மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி. அதாவது மரம் கூட்டல் வேர்னு வரும். இம்விகுதி கெட்டுருச்சு, அதனால கெடுதல் புணர்ச்சி. எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். 4 வகைப்படும். நிலைமொழி ஈற்றில் இ, ஈ, ஐ வரும்போது இடம்பெறும் உடம்படும் மெய். யகர உடம்படும் மெய். யகர உடம்படும் மெய். வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும்? குற்றியலுகர புணர்ச்சி. அதாவது டூங்கிறது இட்டா மாறிச்சுன்னா வட்டாடினான் அப்படின்னு வரும். விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெறுபவை முதல் 3 சரி. அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல். இதுதான் விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள். காது, பேசு இது எவ்வகை குற்றியலுகரம்? நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். பொருத்தமானதை தேர்க. ஆப்ஷன் ஏ. அதாவது நாக்கு வன்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஆப்ஷன் ஏ. சில சமயம் இதெல்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. 5 சால்புகளில் 2
நாணயமும் இணக்கமும். அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்யாதவர். அடுக்கிய கோடி பெறினும் குன்றுவ செய்யாதவர். குடி பிறந்தார். குடி பிறந்தார். ஊழி பெயரினும் தான் பெயராதவர். சான்றாண்மை உடையவர். சான்றாண்மை உடையவர். சாகும் வரை உள்ள நோய் என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? புல்லறி உடையாரை. புல்லறி உடையாரை. காணாதான் காட்டுவான். காணாதான் யார்? அறிவில்லாதவன். அறிவில்லாதவன். இந்திய தேசிய இராணுவம் டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கினார். மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினர். 74வது கேள்வி. சில சமயம் கூற்று காரணம் இந்த மாதிரி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு 1942. 1942. இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. நீலாம்பிகை. நீலாம்பிகை. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில். இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம். இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம். மொய்ராங். மொய்ராங். வெறிகமல் கலனியுள் உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள். அதாவது மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இன்பங்களை துய்த்து துறவு பூண வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் எது? இன்பங்களை துய்த்து துறவு பூண வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் மணநூல். இதெல்லாம் அடிக்கடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? 13. 13. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் நரிவிருத்தம். நரிவிருத்தம். ஏமாங்கது நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது? ஏமாங்கத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது? நாமகள். திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் சமண சமயம். சமண சமயம்.
நெறி மறுப்பு எருமை வெறி கமல் கழனி. இத்தொடரின் கோடிட்ட சொற்களின் பொருள் யாது? கொம்பு மனம். கமல்னா மனம், மறுப்புனா கொம்பு. வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள நயம். எதுகை என வள்ளல் கொள்ளை இல்லு இல்லு. அடுத்தது இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துருச்சுன்னா அது எதுகை. ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் நீலகேசி. என இது ஐஞ்சிருங்காப்பியம். வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டிலுள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஸ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டிலுள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஸ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. 1000 வகையான உணவுகள் கிடைக்கின்றன. ஏமாங்கத நாட்டிலுள்ள மணி மாடங்களின் எண்ணிக்கை. ஏமாங்கத நாட்டிலுள்ள மணி மாடங்களின் எண்ணிக்கை 1000. சீவக சிந்தாமணியின் நாமகள் சிலம்பத்தில் டேஸ் எனும் பகுதி பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. நாட்டு வளம். நாட்டு வளம். திருத்தக்க தேவரின் காலம். திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டு. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை வினைத்தொகை. பண்புத்தொகை வினைத்தொகை. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அள்ளல் சேரு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிள்ளி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு சோழநாடு. சேரநாடு சோழநாடு. அச்சமில்லாத நாடாக முத்தொள்ளாயிரம் எந்த நாட்டை கூறுகிறது? சேரநாடு. சேரநாடு. நாள் வாழ்க எனும் வாழ்த்துப் பொருளை உணர்த்தும் சொல் யாது? நாள் வாழ்க எனும் வாழ்த்துப் பொருளை உணர்த்தும் சொல் யாது? நாவலோ. நாவலோ. கொல் யானை மேலிருந்து. இத்தொடரில் கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு கொல் யானை. வினைத்தொகை. வினைத்தொகை. நன்றி.